Welcome to my YouTube channel students. So நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1.2ல 3 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருவோம். ஓகே, ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th அண்ட் 5th சம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சம் பார்க்காதவங்க ஸோ அந்த லாஸ்ட்டாக உள்ள வீடியோவில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்டு உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த ரிலேஷனா டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ நம்ம அடிக்கடி போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல 4th சம்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ரெப்ரசன்ட் each of the given relations by an arrow diagram, B a graph and C வந்து என்னன்னா a set in roster form wherever possible அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4thல இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒய்ல வந்து ஒய் செட்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா 1 2 3 4 இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூவை எடுத்து அப்ளை பண்ணி எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ஒய்ல வந்து என்னென்ன இருக்கு 1 2 3 4 இருக்கு. ஸோ 1 2 3 4 வந்து அப்ளை பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஒய்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் எக்ஸுக்கு 2 கிடைக்கும். ஒய்க்கு 2 அப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 4. அடுத்து ஒய்க்கு 3 அப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 6. ஒய்க்கு 4 அப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 8. ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ இதை வந்து வந்திருக்க ஆன்சரை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோ டயக்ராமு கிராஃபு அப்புறம் இந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்ம எழுதணும். ஸோ இப்போ ஆரோ டயக்ராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உள்ள இந்த சர்க்கிள் அதாவது என்ன பண்ணணும் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒய் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸுங்கிற செட்டில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு 2 3 4 5 இருக்கா? ஸோ இப்போ எக்ஸ் செட்டில் 2 3 4 5 எழுதிக்கோங்க. அடுத்து ஒய் செட்டில் வந்து என்ன இருக்கு 1 2 3 4 இருக்கு. ஸோ 1 2 3 4 எழுதிக்கோங்க ஒய்ல. அது ஃபர்ஸ்ட் உள்ளது டொமைன். அடுத்து செகண்டா உள்ள இது வந்து என்னது கோ டொமைன். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்றப்ப எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு 2 வந்திருக்கா? அப்ப என்ன பண்ணணும் நீங்க எக்ஸ்ல வந்து 2ங்கிறப்ப ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 1. ஸோ அப்ப 2க்கு 1க்கு வந்து என்ன பண்ணிடணும் ஒரு ஆரோ மூலமா கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து ஒய் ஈக்குவல் டு 2 போடுறப்ப எக்ஸுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு 4 வந்திருக்கு. ஸோ அப்போ ஒய்யில் வந்து 2 எக்ஸில் வந்து 4. ஸோ அப்போ அது ரெண்டுக்கும் இடையில வந்து என்ன பண்ணிடணும் ஆரோவை கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, அடுத்து ஒய்க்கு வந்து 3, எக்ஸுக்கு வந்து என்ன வருது ஆன்சரு 6ன்னு வருதா? ஸோ அப்போ 6 வந்து எக்ஸில் இல்லை. ஸோ அப்போ அதை வந்து ஆரோ மூலமாக கனெக்ட் பண்ண முடியாது. அடுத்து எக்ஸுக்கு வந்து வேல்யூ வந்து என்னது 8. இப்போ ஒய்க்கு வந்து 4 போடுறப்ப அப்போ எக்ஸோட வேல்யூ 8 இல்லை. ஸோ அப்போ விட்டுறணும். அப்போ இது மட்டும்தான் ஆரோ நமக்கு. ஓகே, ஸோ இதை அப்படியே வந்து கிராஃபில் போட்டுறணும். ஸோ கிராஃபில் வந்து எக்ஸ் அதாவது கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ இங்கே வெர்டிகலாக வந்து ஒய் ஆக்சிஸ், ஹரிசாண்டலாக எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், வெர்டிகலாக வந்து ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸில் வந்து செட்டில் என்னென்ன நம்பர் இருக்கு 2 3 4 5 இருக்கு. ஸோ அதை 1ல ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒய்க்கு வந்து 1 2 3 4ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து 2 ஒய்யோட வேல்யூ 1 அதுதானே ஆரோவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 2,1 மார்க் பண்ணி என்ன பண்ணிருங்க பாயிண்ட் வச்சுட்டு 2,1 அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து கிராஃபில் வந்து 4,2 எக்ஸோட வேல்யூ வந்து 4 இருக்கிறப்போ ஒய்க்கு வந்து என்ன வருது 2ன்னு வருதா? இப்போ 4,2 அப்போ எக்ஸில் வந்து 4 ஒய்க்கு நேரம் வந்து என்னது 2. ஓகே, கிராஃப்ல வந்து நோட் பண்ணிருவீங்க. ஸோ அது மாதிரி நோட் பண்ணிக்கணும் இதை. அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ல என்னென்னலாம் எலமெண்ட் இருக்கோ அதை வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேஸாக எழுதிடணும். ஸோ அதான் வந்து என்னது ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பேர் இருக்க 2,1 கிராஃபில் போட்டிருக்கோம்ல 2,1 4,2 அதை அப்படியே எடுத்து ஆர்னு போட்டு எழுதிக்க வேண்டியதான். ஸோ இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் ஈக்குவல் டு 2,1 4,2. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க கிராஃப் கேட்டிருக்காங்க. அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ 3 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஓவர்.
ஓகே, அடுத்து ஃபோர்த்தில் வந்து செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கம்மா ஒய், அடுத்து ஒய் சச் தட் எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கமா எக்ஸ் கம்மா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இதான் வந்து என்னது ரிலேஷன். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்த சம்மில் பாருங்க, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்தாச்சு. எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 3 4 5, ஒய் ஈக்குவல் டு 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து அந்த செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குன்னு கொடுக்கல. ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் கம்மா ஒய்ங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர்ஸில் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி லெஸ் தேன் 10னா 10 விட கம்மியாக உள்ள நம்பர்ஸை எடுத்துக்காங்க எக்ஸ் ஒய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா 9 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூவை ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா 4. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம்னா 5, அடுத்து 3 அப்ளை பண்ணால் 6, அப்புறம் 7, அப்புறம் 8 9 10. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து 8 அப்ளை பண்ணோம்னா 11, அடுத்து 9 அப்ளை பண்ணோம்னா 12. அதாவது என்ன அப்படின்னா இங்கே எக்ஸ் பிளஸ் 3 இருக்குல்ல ரிலேஷனு, ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக வந்து அப்ளை பண்ணிட்டே போகிறோம். சரியா? ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்ப ஒய்க்கு வந்து என்ன 12 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஆன்சரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோ டயக்ராமில் நோட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து என்னது எக்ஸு, அடுத்து வந்து என்னது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸில் வந்து என்னது 1 2 3 4 9 வரைக்கும் இருக்குது, ஒய்யிலையும் 1 to 9 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறப்ப ஒய்யோட வேல்யூ என்ன வந்துச்சு 4ன்னு வந்துச்சா. ஸோ அப்போ 1 to 4க்கு ஆரோ போட்டுறணும். அடுத்து 2 அப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு நமக்கு 5 வந்துச்சு. ஸோ அப்போ 2க்கும் 5க்கும் ஆரோ போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் என்ன பண்ணலாம், நம்ம ஆரோ கனெக்ட் பண்ணிக்கலாம். 6 போடுறப்ப என்ன வந்துச்சு ஆன்சர் நம்ம 9 வந்துச்சு. அப்போ 6க்கும் 9க்கும் ஆரோ போட்டுக்கலாம். அடுத்து 7 போடுறப்ப என்ன ஆன்சர் வந்துருக்கு 10ன்னு வந்துருக்கு. ஆனால் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யில் இல்லை. ஸோ அப்போ அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஆரோ டயக்ராம் ஓவர். அடுத்து வந்து என்ன இருக்குது, நமக்கு கிராஃப் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கிராஃபுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூ வந்து என்னது 1லேருந்து 9 வரைக்கும், ஹரிசாண்டல் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஒய்லையும் அதே மாதிரி 1லேருந்து 9 வரைக்கும் நோட் பண்ணிட்டு இப்போ 1 அப்ளை பண்ணுறப்ப எக்ஸுக்கு வேலை 1 அப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு 4 வந்துச்சா. அப்போ 1, 4 அதான் இங்கே மார்க் பண்ணுறோம். அடுத்து 2 அப்ளை பண்ணுறப்ப 5 வந்துச்சு, 2, 5, அதே மாதிரி 3, 6. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா பாயிண்ட் வச்சு அப்படியே மார்க் பண்ணணும். நம்ம கிராஃப் ஷீட்டில் வந்து நமக்கு நோட் பண்ண தெரியும், லோயர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும், இதை 6, 9 வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். ஏன்னா 7, என்ன வந்திருக்கு 10 வந்திருக்கு. ஸோ இப்போ 10 வந்து ஒய்ங்கிற செட்டில் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் 6 வரைக்கும் நம்ம போட்டோம். அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, இந்த ஆன்சர் வந்து அப்படியே என்ன பண்ணணும் ஆர்டர் பேட்ஸில் வந்து எழுதணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 1க்கும் 4க்கும் ஆரோ கனெக்டிங் ஆயிருக்கு. அப்போ 1, 4, அடுத்து 2, 5, அடுத்து 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. ஓகே, ஸோ இப்போ 3 ஃபைனல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A company has 4 categories of employees given by assistants A, கிளர்க்கு வந்து என்ன சி கொடுத்துருக்காங்க, மேனேஜர்ஸ் வந்து எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து என்ன கொடுத்துட்டாங்க இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் 10,000, 25,000, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 50,000, 1 lakh rupees as salaries to the people who work in the categories அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பாதி கொஸ்டின் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசிஎம் அண்டு இ ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் A1, A2, எக்ஸெட்ரா A4, A5 அவங்களாம் வந்து யாருன்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C1, C2. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து A5 வரைக்கும் அசிஸ்டண்ட் இருக்காங்க. கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா
C1லேருந்து C4 வரைக்கும் இருக்காங்க. அடுத்து மேனேஜர்ஸில் பார்த்தீங்கன்னா M1லேருந்து M3 வரைக்கும் இருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் வந்து E1 E2 ஸோ 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க பாருங்க. அண்ட் இஃப் த ரிலேஷன் கேபிட்டல் ஆர் இஸ் டிஃபைன்டு பை ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஆர் இன்டு ஸ்மால் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் எக்ஸுங்கிறது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சேலரி கிவன் டு பர்சன் ஒய். Express the relation capital R through an ordered pair and an arrow diagram. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும், நம்ம arrow diagramமும் ordered pairம் போடணும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, ஸோ ஆர்டர் பேர் வந்து எப்படி எழுதிருக்கோம் பாருங்க. 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. அதாவது என்ன, A1, A2, A3, A4, A5 எல்லாம் யாருன்னா அசிஸ்டன்ட். ஸோ அவங்களுக்குலாம் சேலரி வந்து என்னது 10,000, அதனால 10,000 போட்டிருக்கோம். அடுத்து C1ங்கிறது யாருன்னு கொடுத்துருக்காங்க, கிளர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு சேலரி வந்து என்னது 25,000. அப்போ கிளர்க்கு எத்தனை பேர் இருக்காங்க, 4 members இருக்காங்க. ஸோ அப்போ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. அடுத்து மேனேஜர்ஸ். ஸோ மேனேஜர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஸோ அதனால M1, M2, M3 எடுத்துக்கிறோம். ஸோ அவங்களோட சேலரி வந்து என்னது 50,000. அப்போ 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேலரி வந்து என்ன அப்படின்னா 1 lakh. ஸோ அப்போ 1 lakh, E1, 1 lakh, E2. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் பேர். ஓகே, ஸோ இது அப்படியே இந்த ஆர்டர் பேர் அப்படியே வச்சுட்டு ஆரோ டயக்ராம் போட்டுடலாம் நம்ம. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் டொமைன்ல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சேலரி. ஸோ டொமைன் வந்து எக்ஸ், இது கோ டொமைன் வந்து ஒய். ஸோ எக்ஸில் வந்து சேலரி எடுத்துக்க சொல்லிட்டாங்க, ஒய்யில் வந்து என்ன ஆகுனா அவங்க எம்ப்ளாயி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 10,000 சேலரி யார் வாங்குறது, A1லேருந்து A5 வரைக்கும், அதாவது அசிஸ்டன்ட். 25,000 யார் வாங்குறது, C1லேருந்து C4 வரைக்கும் உள்ள கிளர்க்கு. 50,000 யார் வாங்குறது, மேனேஜர். 3 மேனேஜர்ஸ் இருக்காங்களா, M1, M2, M3. ஸோ அவங்க. அடுத்து 1 lakh எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வாங்குறாங்க, அவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நேரம் மூலமாக கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த சம்மு முடிஞ்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் 2 எக்ஸசைஸ் வந்து முடிச்சிருக்கோம். 10th எக்ஸசைஸ் 1.2 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸசைஸ் 1.3 ரிலேட்டடாக உள்ள ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸோ அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட்டில் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன், ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.